ஆந்தியோசைனின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குப்பா. இந்த பொருள் கருப்பு கவுனியில தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இது இதய நோய் வராம தடுக்குதான், புற்றுநோய் செல்கள்லாம் உடம்புல இருக்கிறத தடுக்குதான், நம்ம அலர்ஜி எல்லாம் போக்குதாமியா. இது கருப்பு கவுனி அரிசியில தான் முக்கியமா இருக்குங்கிறாங்க. நீ நெட்ல இப்ப கூட கருப்பு கவுனி அரிசிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தேடி பாரு. தடை செய்யப்பட்ட அரிசின்னு போட்டிருக்கு, என்கிட்ட விற்க பாக்குறீங்களா? தடை செய்யப்பட்ட அரிசி எங்க? சைனால தடை செய்யப்பட்ட அரிசி. எதுக்கு காரணம்? நம்ம இந்த வர்த்தகர்கள்லாம் செட்டிநாடு சைட்ல இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம அரிசியை ஏற்றுமதி பண்ணிட்டு போகும்போது இதனுடைய மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் யாரும் இதை சாப்பிடக்கூடாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பணக்காரர்கள் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்றதுக்காக உற்பத்தி பண்ணாதான் இது. அந்த ஊர்லயும் ஜப்பான், சைனா இந்த மாதிரி நாட்டுகள்லையும் இது வந்து பயங்கரமா விளையக்கூடியதுப்பா. அதனாலதான் சொல்றது கருப்பு கவுனி அரிசி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னண்ணே இந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப சாப்பிடாம இருப்போம்.